கொடைந்த ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இப்போ இந்த மக்களவைத் தேர்தல் நடைபெற்று ஒரு 4-5 மாதங்கள் தான் இந்த தேர்தல் வந்து நடக்குது. ஆனால் அங்கே 48 தொகுதிகளில் 30 தொகுதிகளில் இந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்றது. அங்கே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த மக்களவை தேர்தலில் ஒரு பெரும் முன்னேற்றம். நீங்கள் சொன்ன அந்த காரணங்கள், அதாவது அதிக வேட்பாளர்கள், கட்சிகளை பிளவுபடுத்தியது, 4-5 கட்சிகளாக நின்றது, சிவசேனா சிண்டே பிரிவு, உத்தவ் தாக்கரே பிரிவு, அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ், சரத் பவார் காங்கிரஸ், இதெல்லாம் ஓகே தான். இதே பிரிவு மக்களவை தேர்தலையும் அந்த இதே சூழ்நிலை தான். அதிக வேட்பாளர்கள், அதிக பிளவுகளோடு தான் அந்த தேர்தலை வந்து சந்திச்சாங்க. அது ஒரு முழுமையான பலத்தோடு அந்த எம்பி தேர்தலை சந்திச்சாங்க. ஆனால் 30 இடங்கள்ல அப்போது வெற்றி பெற்ற காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இந்த மக்களவை தேர்தலில் இப்போது நிலவரப்படி பார்த்தோம் என்றால் 223 மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் 223 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி அங்க முன்னிலை வைக்கிறது. இங்க ஒரு 80 தொகுதி கூட இவங்க வராம இப்போ 50 தொகுதியை நோக்கி சுருக்கி கொண்டிருக்கிறாங்களே. இந்த பின்னடைவுக்கு, அதாவது மகாயுதி கூட்டணி வந்து அந்த தோல்விக்கு பிறகு அவங்க விழிச்சுக்கிட்டாங்களா, இல்லாட்டா இவங்க வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு மிதப்பிலேயே காங்கிரஸ் கட்சி இருந்தாங்களா, இல்லாட்டா மக்கள் வந்து இவங்களை விரும்பலையா? என்ன ரீசன் சார்? அது உண்மையான ரீசன் வந்து என்ன? இல்ல ஆக்சுவலா என்னன்னா, இப்ப நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா நாடு முழுக்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடக்கும் போது மக்களுடைய எண்ண ஓட்டம் வந்து வேற மாதிரி இருக்கும். மாநிலத்தில் நடக்கிற தேர்தலின் போது எண்ண ஓட்டம் வேற மாதிரி தான். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கவே முடியாது. எல்லா மாநிலங்களும் அதுதான் சூழ்நிலை. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நாம வந்து அவங்க கிட்ட இடங்களை கைப்பற்றி விட்டோம்ன்ற அந்த நிலைப்பாடு காங்கிரஸ் கூடுதலாவே வந்திருக்கலாம். பட் ஆனால் அவர்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நாம அந்த இடத்தை விட்டுட்டோம், மகாராஷ்டிராவை விட்டால் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா சிக்கல்களும் நமக்கு வந்துரும்னு முகம் தெரிந்தவர்களை அடையாளப்படுத்திருக்கலாம். ஏன்னா அந்த தேர்தல் களத்துக்குள்ள அவர்கள் நின்ற வேட்பாளருடைய செல்வாக்கு என்னவா இருந்ததுன்னு அந்த ஊர்ல போய் நம்ம டிராவல் பண்ணியிருந்தா மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் வருகிற வாக்கு எண்ணிக்கையுடைய சதவீத விவரங்களை பார்க்கும்போது நிச்சயமாக மக்களோடு அவர்கள் பழகியவர்களை, அவங்க யார் என்ன என்ற அந்த விவரத்தை விட அவர்கள் அறிமுகமானவர்களை போட்டிக்கு நிறுத்தி அதன் மூலமாக இந்த ஒரு வெற்றி அவர்கள் எடுத்திருக்கலாம் அல்லது எடுப்பதற்கான முயற்சிகளை வாங்க. ஏன்னா இப்ப வாக்குகளை வரும்போது அப்படித்தானே தோணுது நமக்கு. காங்கிரஸ் கொஞ்சம் மெத்தனமாக, இல்ல காங்கிரஸ் கூட்டணி கொஞ்சம் மெத்தனமாக இருந்துட்டாங்களோ இன்னும் நம்ம, ஏன்னா நம்ம இப்பதான் நடந்துச்சு, ஒரு 5-6 மாசத்துக்கு நடந்துச்சு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சுன்னா நம்ம மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைச்சிருச்சு, மகாராஷ்டிரால கிடைக்கவே கிடைக்காதுன்ற இடத்துல நம்ம இவ்வளவு இடங்களை பெற்று விட்டோம், 6 தொகுதி கொண்டதான் ஒரு எம்பி, அப்ப நமக்கு வந்து ஒரு பெரிய பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லத்தாஜிக்னு சொல்ற மாதிரி மெத்தனமாக இருந்துட்டாங்களோன்ற ஒரு தாக்கமும் இதன் மூலமா வருது இல்லையா? இன்னொரு விஷயம் தெளிவா சொல்ற விஷயம், ஒவ்வொரு தேர்தலின் போதும் இருக்கிற உட்கட்சி பிரச்சனையை தீர்த்தாலே காங்கிரஸ் வந்து பல இடங்களில வெற்றி கிடைக்கும். அது வந்து எத்தனை முறை சொன்னாலும் அவர்கள் வந்து அதை புரிஞ்சிக்காம இருக்காங்களா, தலைமை அதை சரியா கவனிக்காம இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் கேள்வி வருது. இந்த இடத்துல மகாராஷ்டிரால பல இடங்களில் அவர்களுக்கு எதிர்கட்சியா இருக்கிற பாஜக கூட்டணி பல சுதந்திரங்களை வழங்கி பல விஷயங்களை கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பல வாக்குறுதிகள் நிறைய கொடுத்ததா ஒரு தகவல் வருது. அந்த வாக்குறுதிகள் செயல்படுத்துவாங்க இல்லையா, அப்புறம் வெற்றி தான் அவங்களுடைய நோக்கம். ஏன்னா வெற்றி பெறுவதற்காக எல்லா விதமான நுட்பங்களையும் பயன்படுத்துவாங்க. நம்ம பார்த்துட்டே வரோம் பல தேர்தல்கள்ல பாஜக சொல்கிற விஷயங்கள் எதுவுமே தேர்தலில் பயன்படுத்துகிற வார்த்தைகள், வாக்குறுதிகள் தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க செயல்படுத்துறதே இல்ல.